வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம 9th நியூ புக்கில் டேர்ம் 3 தான் பார்க்க போகிறோம். இதில் எல் 7, 8, 9 3 எல் பார்க்க போகிறோம். சரியா? நியூ சிலபஸ் பேஸ் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது நம்ம ஐஎன்எம்ல நமக்கு தேவைப்படும்ப்பா. ஸோ 1942 பிப்ரவரி 15ஆம் நாள் ஜப்பானியரிடம் ஆங்கிலேய படைகள் மலேயாவில் சரணடைந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட இதை யூஸ் பண்ணி தான் அங்கே இருக்கிற ஜப்பானியர் படையில் இருக்கிற இந்தியர்கள், அதாவது தமிழர்களை யூஸ் பண்ணி தான் மோகன் சிங் அப்படிங்கிறவர் இந்திய தேசிய இராணுவம் அப்படின்ற ஒரு படையை உருவாக்கியிருப்பார். ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த படையை வச்சு தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்ம விடுதலைக்காக போராடி இருப்பார். ஸோ இவர் எப்போது ஃபஸ்ட் சுபாஷ் சந்திர போஸ் அவங்க வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து எஸ்கேப் ஆகி 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் பண்ணி ஜெர்மனி போவார். அங்கேருந்து சிங்கப்பூர் போவார். சிங்கப்பூரில் 1943 ஜூலை மாதம் 9ஆம் தேதி தான் ஐஎன்ஏவோட தலைவராக பதவி ஏற்கிறாரு. போயிட்டு இவர் டெல்லி சொல்லோ அப்படின்ற டெல்லியை நோக்கி செல்லுங்கள், அதாவது போர் எடுத்து அங்கே சிங்கப்பூர்லேருந்து டெல்லி நோக்கி வரதுக்காண்டி டெல்லி சொல்லோ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து முழக்கம் செய்வார். ஓகேவா? ஸோ நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பசும்பன் முத்துராமலிங்கனார் சொல்லியிருப்பாங்க. சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு முறை தமிழகத்துக்கு வந்திருப்பாங்க. அதாவது தமிழகத்தில் மதுரைக்கு வந்திருப்பாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவங்களுடைய விருப்பத்தினருங்க தான் வந்திருப்பாங்க. அவர் எப்போ வந்தாங்க, எந்த வருடம் வந்தாங்க, எந்த டேட்டில் வந்தாங்க அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வருஷம் அந்த டேட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே. அடுத்து இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்திய தேசிய இராணுவத்தோட இதயமும் ஆத்மாவும் தமிழர்களாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? இதில் தமிழர்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் இல்லையா? ஸோ இந்த ஐஎன்ஏவில் ஜான்சி ராணி பெயரில் ஒரு பெண்கள் படைப்பிரிவு உருவாக்கப்படும். ஸோ 3 படைப்பிரிவுகள் இருக்கும். காந்தி பெயர், நேரு பெயரில், அதே மாதிரி ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படைப்பிரிவு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த ஜான்சி ராணி படைப்பிரிவில் லக்ஷ்மி செகல் அப்படிங்கிறவர் லக்ஷ்மி செகல் அப்படிங்கிறவங்க தலைவராக இருந்திருப்பாங்க. ஓகேவா? சரி, கேப்டன் லக்ஷ்மி, அதான் லக்ஷ்மி செகல் அவங்களுடைய ஃபுல் நேம். ஓகேவா? ஸோ இதில் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான யாருன்னா கேப்டன் தாசன் இதில் இருந்த முக்கியமான ஒருத்தர். அவர் சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு இந்தியாவில் செசல்ஸ் நாட்டோட தூதுவராக பணியாற்றினார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தமிழர்கள் முக்கியமாக தமிழர்கள் இந்திய தேசிய இராணுவ படைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறனால அப்போ ஆங்கிலேயர்களோட பிரதமராக இருந்த சர்ச்சில் கோபமுற்று, மலேயாவில் இருக்கிற தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது அப்படின்னு சொல்லி சர்ச்சில் கோபமாக சொல்லியிருப்பார். அதற்கு நேதாஜி சொல்லியிருப்பார், இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருப்பார். ஸோ நேதாஜி சொன்ன பொன்மொழிகள் பாருங்கள். சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணம், இரவில் 2 நேரங்களில் வாழ கற்றுக்கொள். ஓகேவா? இதில் நேதாஜி சொன்ன பொன்மொழி. இன்னொன்று முக்கியமானது, விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். ஸோ இதுக்கு நம்மளுடைய டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக உங்களையும் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ விடுதலினால், அதாவது வேலை கிடைக்கிறனால வர உங்களோட மகிழ்ச்சியும் அதனால் வர சுதந்திரத்தையும் உண்டாகும் மன நிறைவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதற்கு விலை உண்டு. அதற்கான விலை என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ படுற துன்பமும் இப்போ நீங்கள் கொடுக்குற தியாகமும் தான் அதற்கான விலை. ஸோ துன்பப்படுங்க, தியாகப்படுங்க, அதற்கான விலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2ஆம் உலகப் போரில் பர்மாவில் நடந்த போர் ரொம்ப கொடூரமானது. ஏன்னா அங்கே தான் இந்திய தேசிய இராணுவம் 1944 மார்ச் 18 ஆங்கிலேயரை வென்று இந்தியாவுக்குள்ளே மணிப்பூருக்குள்ளே மொய்ராங் அப்படின்ற இடத்துல தேசிய கொடியை ஏற்றிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப நேரம் அவங்களால தாக்குப்பிடிக்க முடியல. ஏன்னா ஜப்பான் போரில் தோற்றுருப்பாங்க. ஸோ அவங்க தோற்றுனால இங்கே இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களுமே தோற்றுருவாங்க ஆங்கிலேயர்கிட்ட. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு போதும்ப்பா. சரியா? சரி, அடுத்து சொல்லும் பொருளும். தெங்கு அப்படின்னா தேங்காய், இசைனா புகழ், வறுக்கை அப்படின்னா பலாப்பழம், நெற்றி உச்சி, மால்வரை பெரிய மலை, மடுத்துனா பாய்ந்து, கொள்ளு நிதி அப்படின்னா திரண்ட நிதி, மறுப்பு கொம்பு, வெறினா மனம், எந்தரின்னு பார்த்துக்கோங்க, வெறினா மனம், களனி வயல், செரினா சிறந்த, இரிய அப்படின்னா ஓட, சூழ்னா கரு, அது நமக்கு தேவை கிடையாது. அடிசில்னா சோறு. ஸோ சோறுக்கு நிறைய பேர் இருக்குப்பா. பொம்மல்னாலும் சோறு தான், அடிசில்னாலும் சோறு. ஸோ சோறுக்கு நிறைய பேர் இருக்குது.
ஓகேவா. மடிவு சோம்பல், கொடியனார் அப்படின்னா மகளிர்னு அர்த்தம். ஓகேவா. நற்றவம் அப்படின்னா பெருந்தவம், வட்டம்னா எல்லை, வெற்றம் அப்படின்னா வெற்றியை குறிக்கும். ஸோ இலக்கண குறிப்பு பாருங்கள். நற்றவம் பண்புத்தொகை, செய்கோலம், செய்த கோலம், செய்கின்ற கோலம். ஸோ 3 காலத்திற்கும் வருது வினைத்தொகை. தேமாங்கனி அப்படிங்கிறது என்ன, உவமைத்தொகை. தேன் போன்ற மாங்கனி, ஸோ தேமாங்கனி உவமைத்தொகை. இறைஞ்சி அப்படின்னா வினையெச்சம். கொடியனார் அப்படின்னா இடைக்குறை. ஓகேவா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அல்லல் அப்படின்னா என்னென்னா சேரு தான் அல்லல். ஓகேவா. பலனம் அப்படின்னா நீர்மிக்க வயல். பலனம் அப்படின்னா என்ன, வயல். வெறி அப்படின்னா அஞ்சி. சொய்யி வந்துருக்கனா என்ன, சொல்லிசை அளபடை. ஓகேவா. நந்து அப்படின்னா சங்கு. கம்முகு அப்படின்னா பாக்கு. ஓகேவா. அடுத்து வெண்குடை, இளங்கமுகு அப்படின்றது பண்பு தொகைகள். கொல் யானை, குவி மொட்டு அப்படின்றது வினைத்தொகை. கொல் யானை, கொள்கின்ற யானை, கொன்ற யானை. குவி மொட்டு, குவிந்த மொட்டு, குவியும் மொட்டு முக்காலத்துக்கும் வருது. ஸோ வினைத்தொகை. வெறி அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஓகேவா. ஸோ மதுரை காஞ்சியோட ஆசிரியர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். இந்த நூலில் மதுரையை வந்து சிறப்பத்தி பாடியிருக்கிற ஒரு 15 மேற்கணக்கு நூல்களில் மதுரை காஞ்சி வந்து முதன்மையான சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரை காஞ்சி மேற்கணக்கு நூல் நமக்கு தேவை கிடையாதுப்பா. ஓகேவா. நான் 15 கீழ்கணக்கு நூல் நினச்சிட்டேன். ஸோ அது வந்து நம்ம தேவையில்லை. புரிசை வந்து மதில். புரிசைனா மதில். அணங்குனா தெய்வம். புலை அப்படின்னா சாளரம். பனை அப்படின்னா எந்த நெய் பாருங்கள். இந்த நெய் 2 சொல்லி நெய் வந்துச்சுன்னா பனைனா பனை மரத்தை குறிக்கும். இந்த நெய் வந்துச்சுன்னா முரசு. ஓகேவா. ஓவுனா ஓவியம். நியமம் அங்காடி. கயம்னா நீர்நிலை. ஓகேவா. இலக்கண குறிப்பு ஓங்கிய பெயரச்சம், நிலை ஈய சொல்லி செயலப்படை, குலா அத்து செய்யுளு செயலப்படை. ஸோ வந்துச்சுன்னா சொல்லி ஈஸியாக போட்டுருவீங்க. செய்யுளு செயலப்படினா நீங்கள் அசை பிரிக்கும் போது 2 அசையாக பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து செய்யுளு செயலப்படையாக இருக்கும். ஓகேவா. மாகால்லாம் உரிச்சொற்றொடர். மாகால் அப்படின்னா உரிச்சொற்றொடர். முழங்கிசை, இமிழிசைனா வினைத்தொகைகள். நெடுநிலை, முன்னீர் பண்பு தொகைகள். மகிழ்ந்தோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கணம்ப்பா. இலக்கணமில் வந்து இந்த இதில் வந்து ஆகுபெயர் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆகுபெயர் தான். நம்ம ஆல்ரெடி வந்து ஆகுபெயர்கள் வந்து நிறைய பார்த்தாச்சு. ஓகேவா. ஸோ எல்லாமே நீங்கள் இலக்கணம் வந்து திரும்ப திரும்ப அதே தான் வருது. ஏன்னா நம்ம ஓல்டு புக் நியூ புக் பார்க்குறனால ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதிலாச்சும் ஒன்று பார்த்துருந்தா நமக்கு வந்து ஒரு டைம் தான் வந்திருக்கும். ஸோ திரும்ப திரும்ப அதே வருது. ஓகேவா. ஸோ நீங்கள் அப்படி அதே வரும்போது அதை வந்து ஒமிட் பண்ண வேண்டாம். அதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்களா, அந்த எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ முல்லையே தொடுத்தால் அப்படிங்கிறது என்ன வேணால் ஆகுபெயர். நீங்களே சொல்லி பாருங்கள். இங்கே சைடில் வந்து பார்க்காதீங்க. ஓகேவா. ஹேண்டை வச்சு மறைச்சி கூட பாருங்கள். கையை வச்சு மறைச்சிக்கோங்க. ஓகேவா. முல்லையே தொடுத்தால் அப்படிங்கிறது பொருளாகு பெயர். வகுப்பறை சிரித்தது இடவாகு பெயர். கார் அறுத்தான் காலவாகு பெயர். மறுக்கொழுந்து நட்டான் அப்படிங்கிறது சினையாகு பெயர். மஞ்சள் பூசினால் பண்பாகு பெயர். வற்றல் தின்றான் தொழிலாகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது கருவியாகு பெயர். பைங்கூல் வளர்ந்தது காரியவாகு பெயர். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் கருத்தாவாகு பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம் எண்ணளவை ஆகுபெயர். 2 கிலோ கொடு அப்படிங்கிறது எடுத்தளவை ஆகுபெயர். அரை லிட்டர் வாங்கு அப்படிங்கிறது முகத்தளவை ஆகுபெயர். 5 மீட்டர் வெட்டினான் நீட்டளவை ஆகுபெயர். ஓகேவா. ஸோ கீழே வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன். ஸோ புக் எடுத்துக்கோங்க, கையில் பென் எடுத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க புக்கில். ஓகேவா. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் அப்படிங்கிறது தொழிலாகு பெயர். தமிழரசி வள்ளுவரை படித்தாள் அப்படிங்கிறது கருத்தாவாகு பெயர். மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறது. மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறது அங்கே இருக்கிற மக்களை குறிக்குது. வீடுன்னு சொல்கிறது அந்த இடத்துல இருக்கிற குடும்பத்தை குறிக்குது. ஸோ அதனால் வந்து அது இடவாகு பெயர். ஓகேவா. நாடும் வீடும் நமது இரு கண்கள் அப்படிங்கிறது சினையாகு பெயர். கலைச்செல்வி பச்சை நிற ஆடையை உடுத்தினாள் அப்படிங்கிறது தொழிலாகு பெயர். ஓகேவா. கலைச்செல்வி பச்சை உடுத்தினாள் அப்படிங்கிறது பொருளாகு பெயர் இல்லை முதலாகு பெயர். 4ம் 2ம் சொல்லுக்குருதி எண்ணளவை ஆகு பெயர். 4 அடி 400ம் 2 அடி திருக்குறளும் வாழ்வுக்கு உறுதி தரும் காரியவாகு பெயர். ஞாயிற்றை உலகம் சுற்றி வருகிறது தொழிலாகு பெயர். நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா அப்படிங்கிறது இடவாகு பெயர். ஓகேவா. ஸோ இதை மட்டும் நம்ம படித்தாவே போதும். ஓகேவா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து இயல் 8பா. அது மாதிரி வந்து மொழித்திறன் பயிற்சி வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இது நமக்கு எதுவுமே கிடையாது. அகராதியில் காண்க கொடுத்துருக்காங்களா, அதை மட்டும் பார்த்துக்கலாமா. ஈகை அப்படின்னா என்னது. ஈகை அப்படின்னா கொடை, கொடுக்கறது. பொன் இல்லைன்னா காற்றுன்னு பொருள். குறும்பு அப்படின்னா பாலை நில ஊருக்கு வந்து குறும்புன்னு பெயர், பகைவர். அதே மாதிரி கோன்னா வந்து அரசன் இல்லையா. புகழ் அப்படின்னா தஞ்சம். ஒரு இடத்துல வந்து புகலிடம் தஞ்சம் அடைஞ்சிருக்கோன்னு சொல்லலையே அதுதான் புகழ். ஓகேவா. மொயம்பு அப்படின்னா தோல் வலிமை. ஓகேவா.
வலிமையான தோல் இருக்குல்லையே அதுதான் வந்து மொயம்பு, ஷோல்டர். ஓகேவா. இந்திய தேசிய இராணுவம் வந்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மி. பண்ட மாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப். செவ்வியல் இலக்கியம்ங்கிறது கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கரும்புச்சாறு அப்படிங்கிறது சுகர் கேன் ஜூஸ். ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா இயல் 8 பெரியார் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ பெரியார் பற்றி நம்ம யூனிட் 8 வந்து நல்லா டீப்பாக படித்தாவே போதும். ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஹைலைட்டடாக இருக்கிற அவரோட கோட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பெரியார் வந்து இப்போ நம்ம தமிழ் சிலபஸில் வந்து கொடுக்கல. முன்னே வந்து பெரியார் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருந்தாங்க, அதனால் தமிழ் சிலபஸில் படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து கிடையாது. ஓகேவா. ஸோ இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணி இந்த ஹைலைட் கோட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கூட போதும். ஸோ நான் அதை வேணால் ஒரு முறை வந்து சொல்லவா. ஒரே நிமிஷம் ஹைலைட் கோட்ஸ் மட்டும் அவரை பற்றி சொல்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமூக வளர்ச்சிக்கு கல்வியை மிகச்சிறந்த கருவியாக வந்து பெரியார் கருதியிருப்பார். சமூகத்தின் அனைத்து நிலையினருக்கும் கல்வி வந்து அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப நூல்கள் வந்து தமிழில் வந்து படைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்துக்கு ஒரு பொற்கருவி. அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும். அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா. தமிழ் மொழியில் எழுத்து சீர்திருத்தம் வந்து செஞ்சிருப்பார். என்ன எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னா ஐ அப்படிங்கிறத ஐ அப்படின்னும் அவ் என்பதை அவ் அப்படின்னு மாற்றிருப்பார். அதே மாதிரி அவ்வை அப்படிங்கிறத ஆ இவ்வைன்னு மாற்றிருப்பார். ஓகேவா. ஸோ இந்த நாளாம் வந்து வடிவத்தை மாற்றினது நம்ம பெரியார் தான். ஸோ இவர் செஞ்ச எழுத்து சீர்திருத்தம் 1978 தமிழக அரசு வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து என்னென்ன விதைகள் விதைத்திருக்காங்க பாருங்கள். கல்வி, வேலையில் வாய்ப்பில் இடஒதுக்கீடு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் வந்து ஏற்பு, இதெல்லாமே வந்து இவர்கள் செய்தது. ஸோ இவருடைய பணியை பாராட்டி 1938 நவம்பர் 13 சென்னை நடந்த பெண்கள் மாநாட்டில் பெரியாருங்கிற பட்டத்தை வந்து கொடுத்தாங்க. 1938 நவம்பர் 13. இதுவே ஜூன் 27, 1970 பெரியாருக்கு வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டம் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா யுனெஸ்கோ மன்றமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து பெரியாரை தொண்டு செய்த பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தையலும், அவர்தான் பெரியார் பார் அவர்தான் பெரியார் அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விண் அப்படின்னா வானம், கமுகுனா பாக்கு, ரவி அப்படின்னா கதிரவன். இலக்கண குறிப்பு பிறவி இருள், ஒளி அமுது, வாழ்க்கை போர், இதெல்லாமே வந்து உருவகங்களை குறிக்கும். ஓகேவா. அடுத்து இது நமக்கு தேவையில்லப்பா. ஓகே. யசோதர காவியமில் நம்ம சொல்லும் பொருளை மட்டும் பார்க்கலாம். அறம்னா நற்செயல், வெகுளி அப்படிங்கிறது சினம், வெகுளினா என்ன சினம், ஞானம்னா அறிவு, விரதம்னா மேற்கொண்ட நன்னெறி, ஆக்குக போக்குக நோக்குக, இதெல்லாமே வந்து வியங்கோல் வினைமுற்றுகள். ஓகேவா. அடுத்து யாப்பிலக்கணம். யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை 6. ஓகேவா. அந்த 6மே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால் வந்து நம்ம வந்து அதை பார்க்க போகிறது கிடையாது. சரியா. ஸோ தலை பாருங்கள், தலை வந்து மொத்தம் 7 வகைப்படும் மட்டும் பார்த்துருப்போம். நேரென்ற ஆசிரியர் தலை அப்படின்னா மாமுன் நேர் வருவது. அதாவது தலை அப்படின்னா என்ன அப்படின்னா நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துவது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா பார்ப்போமா. எக்ஸாம்பிள் எதுவும் கொடுக்கல. ஸோ நின்ற சீர் அப்படின்னா நம்ம நிலைமொழி வருமொழி பார்த்தோம் இல்லையா. நின்ற சீரோட ஈற்றசை, வருமொழியோட ப்ளஸ் போட்டு வருமொழியோட இது இப்படி இருக்குது. இதில் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு எழுத்து இருக்குது. இப்போது கடல் கூட்டல் அலை அப்படின்னு இருக்குது. ஓகேவா. இதில் இந்த இல்லையும் இந்த ஆவியும் வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேவா. இப்படி பிரிக்கும் போது அதாவது இப்போ கடல் கூட்டல் அலை அப்படின்னு இருக்கா. ஸோ இதை வந்து எப்படி பிரிப்போம், இதை வந்து நிறை அப்படின்னு பிரிப்போம். நிறை தான் வரும். ஓகேவா. இது அலை அப்படிங்கிறது எப்படின்னா இதுவும் நிறை தான் வரும். ஸோ நிறை என்ன வரும் அப்படின்னா இதில் வந்து இது எழுத்து வந்து இன்னும் பெருசாக இருக்கணும்ப்பா. இன்னும் பெருசாக என்ன போடலாம் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு போடலாமா. இது வந்து நேர் 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 என்ன வரும் தேமா. ஸோ தமிழ் என்ன வரும், தமிழ் எப்படி பிரிப்பீங்க, ஒரு இதாக பிரிப்பீங்க, நிறை வருமா. ஸோ இங்கே தேமா, மா முன் நிறை. ஸோ இங்கே லாஸ்ட்லேருந்து தேமா வருது, இந்த வாய்ப்பாடு போடணும், வாய்ப்பாடு போட்டால் தேமா வருது, இங்கே நிறை இருக்குது. ஸோ மாமுன் நிறை அப்படியா. ஸோ மாமுன் நிறைக்கு என்ன வரும் அப்படின்னா இயற்சீர் வெண்டலை. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா. ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பாருங்கள். நேரொன்ற ஆசிரியர் தலை அப்படின்னா மாமுன் நேர் வரணும். விளமுன் நிறை அப்படின்னா நிறையொன்ற ஆசிரியர் தலை. மாமுன் நிறை விளமுன் நேர்னா இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறைனா கழித்தலை. ஒன்றிய வஞ்சத்தலை கனிமுன் நிறை. ஒன்றா வஞ்சத்திலை கனிமுன் நேர். ஓகேவா. ஸோ நமக்கு தேவை கிடையாது, இருந்தாலும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடி வந்து 5 வகைப்படும். 2 சீர்களை உடையது குரலடி, 3னா சிந்தடி, 4 சீர் அப்படின்னா அளவடி, 5 சீர்னா நெடிலடி, 6 சீர் அதற்கு மேற்கப்பட்டது களி நெடிலடி.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம். ஸோ கலைச்சொல். எழுத்து சீர்திருத்தம்னா ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ். எழுத்துரு அப்படின்னா ஃபாண்ட். மெய்யியல் தத்துவம்னா ஃபிலாசபி. அசைனா சிலபிள். ஏய்பு தொடை அப்படின்னா ரைம். ஓகேவா. அடுத்து இயல் 9. இயல் 9 இது நமக்கு தேவை கிடையாது. லாஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இது பார்த்துக்கோங்க. உலகத்தமிழ் மாநாடுகள். செம்மொழி மாநாடு வேறு, உலகத்தமிழ் மாநாடு வேறு. செம்மொழி மாநாடு 2010 கோயம்புத்தூர் நடந்துச்சு. உலகத்தமிழ் மாநாடு வந்து முதல் மாநாடு மலேசியா கோலாலம்பூர் 1966. ரெண்டாவது மாநாடு இந்தியா 1968 சென்னையில் நடந்திருக்கும். ஃப்ரான்ஸில் வந்து மூணாவது மாநாடு 1970 பாரிஸில். நாலாவது மாநாடு வந்து இலங்கையில் நடந்திருக்கும் 1974 யாழ்ப்பாணத்தில். அடுத்து பாருங்கள், இரண்டாவது மாநாடும் ஐந்தாவது மாநாடும் இந்தியாவில் நடந்திருக்கு. ஓகேவா. 1968 சென்னையில் நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து சிஎம்மாக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா கருணாநிதி வந்து இருந்திருப்பாங்க, கலைஞர் இருந்திருப்பாங்க. ஸோ 1981 மதுரையில் வந்து எம்ஜிஆர் வந்து சிஎம்மாக இருந்தப்போ வந்து நடந்திருக்கும். ஓகேவா. அதே மாதிரி 1995 தஞ்சாவூரில் நடந்தப்போ அப்போ வந்து யார் சிஎம்மாக இருந்தாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இந்தியாவில் சென்னையில் தமிழ்நாட்டில் நடந்த 3 மாநாடுகள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஜியு போப்பை வந்து திருவள்ளுவரை வந்து என்னன்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா உலக புலவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திருவள்ளுவரை உலக புலவர் அப்படின்னு சொல்லி பாராட்டினது யார் அப்படின்னா ஜியு போப். உருண்டது போனது இதெல்லாம் வந்து ஒன்றன்பால் வினைமுற்று. சரிந்துங்கிறது வினையெச்சம். அனைவரும் அப்படின்னா முற்றுமை. ஸோ அடுத்து நசை அப்படின்னா விருப்பம். நல்கல்லாம் வழங்குதல். பிடினா பெண் யானை. வேலம்னா ஆண் யானை. யான்றது ஒரு வகை பாலை நிலத்தில் இருக்கிற மரம். ஓகேவா. பொலிக்கும்னா உரிக்கும். ஆறுனா வழின்னு அர்த்தம். கலையன்னா சொல்லிசை அளபடை. பெருங்கை மென்சினை. மென்மை குற்றல் சினை பெருமை குற்றல் கை வரும் இல்லையா. ஸோ பண்பு தொகைகள். பொலிக்கும் செய்யும் என்னும் வினைமுற்று. பிடி பசி அப்படின்னா பிடியினது பசி. பிடினா என்னன்னு பார்த்தோம், பிடினா பெண் யானை. ஸோ பெண் யானையினது பசி. ஸோ அது வந்தால் என்னன்னு பார்த்தோம் 6ஆம் வேற்றுமை தொகை. ஸோ அதுதான் 6ஆம் வேற்றுமை தொகை. அன்பின் அப்படின்னா பலவின்பால் அக்ரிணை வினைமுற்று. ஓகேவா. அடுத்து அணி இலக்கணம். அணினா அழகு நமக்கு தெரியும். ஸோ மலர்பாதம், மலர் போன்ற பாதம். எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்கள். மலர் போன்ற பாதம் வந்துருக்கு. ஸோ ஓமை அணி. உருவக அணி அப்படின்னா இன்சொல் விளைநிலோ ஈதலை வித்தாக. இதெல்லாம் வந்து உருவக அணி. ஸோ பின்வரும் நிலையலிகள் வந்து 3 வகைப்படும்னு கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்கில் 4 வகைப்படும்னு இருக்குது. சரியா. ஸோ சொல் பின்வரும் நிலையணி அப்படிங்கிறது முன் வந்த சொல்லி மீண்டும் பல இடத்துக்கு வந்து வேறு வேறு பொருட்களை வந்து உணர்த்தும். சொல் அதே தான் வந்திருக்கும், ஆனால் வேறு வேறு பொருளை வந்து வந்திருக்கும். பாருங்கள், இங்கே துப்பாருக்கு துப்பாயின்னு சொல்லி நிறைய வாட்டி வந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்த துப்பாக்குக்கு உண்பவருக்குன்னு பொருள். அடுத்து துப்புன்னு இருக்கிறதுக்கு நல்ல நன்மைன்னு பொருள். அடுத்து வந்திருக்க துப்புக்கு உணவு அப்படின்னு பல பொருள் வந்திருக்கு. ஒரே பொருள் பல பொருளை தருவது சொல் பின்வரும் நிலையணி. பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா ஒரே சொல்லின் பொருள், ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது. அதாவது சொற்கள் வந்து வேறு வேறு சொற்கள், ஆனால் பொருள் ஒன்று தான். அப்படி வர்றது வந்து பொருள் பின்வரும் நிலையணி. ஓகேவா. அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டனன்னு சொல்லி நிறையா வந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரே பொருள் தான். மலர்ந்தன அப்படின்னு ஒரு பொருள் தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மடல மற்றவை குறளில் செல்வம் மாடு ரெண்டுமே வந்து செல்வத்தை தான் வந்து குறிக்குது. மாடுங்கிறது இங்கே செல்வத்தை தான் குறிக்குது. சொற்பொருள் பின்வரும் நிலையினே அப்படின்னா சொல்லும் அதே தான் பொருளும் அதே தான் சொல்லி பல இடத்துல வந்திருக்கும். ஸோ இந்த குறளில் விளக்கு அப்படின்ற சொல் வந்து ஒரே பொருளில் நிறைய முறை வந்திருக்கு. ஸோ அதனால் அது சொற்பொருள் பின்வரும் நிலை. வஞ்ச புகழ்ச்சின்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா. ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பாருங்கள், இது தெரிஞ்சுக்கோங்க. வெண்பாவுக்கு புகழேந்தி, பரணிக்கு ஓர் ஜெயங்கொண்டார், விருத்தம் அப்படின்ற ஒன்பாவிற்கு உயர் கம்பன், கோவை உலா அந்தாதிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒட்டக்கூத்தர் ஃபேமஸ்ஸு, களம்பகத்திற்கு இரட்டையர்கள், வசை பாடுறதுக்கு காலமேகம், சந்தம் படிக்காசு அல்லாத ஒருவர். ஓகேவா. ஸோ அடுத்து அகராதி மட்டும் பார்த்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் மட்டும் இருக்கும். ஓகேவா. ஸோ அகராதி குறிச்சிக்கோங்க. குறிசில் அப்படின்னா தலைவன். குறிசில்னா யார்? தலைவன். தலையளி அப்படின்னா அன்பு அருள், முகமலர்ந்து கூறுதல். நயம் அப்படின்னா விருப்பம். உய்த்தல் அப்படின்னா செலுத்துதல் நடத்தல். இருசு அப்படின்னா நேர்மை. இருசு அப்படின்னா மூங்கில் அப்படிங்கிற ஒரு பொருளும் வந்து இருக்குது. ஓகேவா.
அடுத்து கலைச்சொற்கள் மனிதம் அப்படின்னா ஹியூமன், ஆளுமை பர்சனாலிட்டி, பண்பாட்டுக் கழகம் கல்ச்சுரல் அகாடமி, உருவகாணி மெட்டஃபர், ஓமையணி சிமிலி, கட்டிலா கதை அப்படின்னா ஃப்ரீவர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம 9th டேர்ம் 3 முடிச்சாச்சு. ஸோ நியூ புக் இதோட முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.